ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு அந்த சவாரியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட நிலா வராங்கன்னு ஆசைப்பட்ட உடனே நிலா வந்தாலையும் நல்ல கம்பெனி தானே, நிலா தான் எனக்கு பக்க பலமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நேராக அந்த அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க தாம்மா என்னோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ண உடனே இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன், ஆனால் இவன் இப்போ தான் கூட்டிகிட்டு வரான். இவன் ரொம்பவே நல்ல பையன்மா, இவன் குணத்தை கேட்ப நீயே உனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்க. ஆமாம், உங்களுடைய கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சு? ஆமாம், உங்கள் காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்களுடைய காதல் கதை, எங்களுடைய கல்யாணம் எல்லாமே சேசிங்கில் தான் முடிஞ்சது. நாங்கள் நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் கல்யாணமே பண்ணுங்க, ப்ளீஸுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நிலாவோட பர்மிஷனால் பயங்கரமாக கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவங்களுடைய காதல் ரொமான்ஸ் கதையை கொஞ்சம் கேளுங்க. இவங்களும் லவ் மேரேஜ் தான், ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க லவ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய காதல் கதையை நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களோட காதல் கதையை வயசானதுக்கு அப்புறமா நிலா நீயும் சொல்ல தயாராக இருக்கணும். கண்டிப்பாம்மா, என்னோட காதல் கதையும் நானும் வயசானதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு 2 பேரும் வயசானதுக்கு அப்புறமா கூட ஒன்றா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீங்கள் எப்படி சும்மா அடித்து விட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் அடித்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்கு.